ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயற்கை அழகை ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட் மார்னிங், வெல்கம் டு அனதர் vlog. எங்கள் வீட்டு பேல்கனிலேருந்து பார்த்தோன்னா இந்த சீன்ஸ் எல்லாம் தெரியும். அந்த குட்டி குட்டியாக அந்த ஆளுங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தூரத்துலேருந்து பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்காவது நான் சான்ஸ் கிடச்சா கிட்ட போய் நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து அவங்களுக்கு அந்த நாற்று நடுற டைம். ஸோ இப்போ அவங்க பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அது கரெக்டாக இருக்கும் போல் அந்த சீசன். நான் வந்து எங்கள் கேட்டப்போ அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் தான் வந்து இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அவங்க இங்கே வந்து குளிரும் 5 months இருக்கும், வெயிலும் இருக்கும் அப்படின்றதுனால எப்போ இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ தான் நாங்கள் ரியலாக பார்க்குறோம் ஆக்சுவலாக. ஸோ நான் என்ன பயிருன்னு கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க வந்து அரிசின்னு தான் சொன்னாங்க, நெல்லுன்னு தான் சொன்னாங்க. எங்கள் மெய்ட் கிட்ட கேட்டப்போ தான் இதெல்லாம் சொன்னாங்க அவங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால, அதுவும் ஆடி வெள்ளின்றதுனால சேமியா பாயசம் அதை வந்து செஞ்சு சாமிக்கு வச்சு படைச்சாச்சு. நான் ஒவ்வொரு முறையுமே வந்து இந்த முகு மாவு இருக்கு இல்லையா, உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்கன்னு தெரியல, அதை எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்பேன், பட் கரெக்டாக மறந்து போயிடும். ஸோ பழைய அரிசி மாவு இருந்துச்சு, அதை தான் இந்த மாதிரி தட்டில் போட்டு நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன் ரீசெண்டாக. ஏன்னா கீழே போட்டால் தெரியாது மொசைக்கில். ஸோ தட்டில் போட்டு அதில் வந்து நம்ம ஒரு இம்ப்ரெஷன் வர மாதிரி பண்ணோன்னா அது ஒரு கோலை மாதிரி தெரியுது. உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக மீஷோவில் வந்து ஒரு உருளி பாட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எப்படி வரும்னு டவுட்லேயே தான் பண்ணேன். பட் உண்மையாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சைஸும் நல்லா இருக்குது, குவாலிட்டியும் வந்து நல்லா இருந்துச்சு. அதுவும் 170 இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ஓகே தான். இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் அவ்வளோவா கிடைக்காது. நான் வந்து கார்டன் போட்டிருக்கேன், அதில் வந்தால் தான் உண்டு. மற்றபடி நம்ம கீழெல்லாம் போய் எடுத்துகிட்டு வர முடியாது, அங்கங்கே இருக்கும். பட் நம்ம ஊர்லெல்லாம் வந்து இதை நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் இப்போதைக்கு வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ்லாம் மொத்தமாக வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். அப்புறமா வந்து பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு அப்படி யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மீதி டைமில் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணுறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.